கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி எண்ணூர் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் கிட்டத்தட்ட 45,000 டன் எண்ணெய் கடலில் கசிந்தது. அதன் பிறகு நேற்றுதான் அந்த கடலில் இருந்த எண்ணெய் படலம் முழுவதும் அகற்றப்பட்டு பாறைகளில் இருக்கின்ற அந்த கழிவுகள் அகற்றப்படுவதாக செய்திகள் நேற்றுதான் வரத் தொடங்கின. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக அந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 15 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணம் மீனவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 30,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் மீனவர்களுக்கான மற்ற சில அறிவிப்புகளையும் கூட முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றி விரிவாக சொல்வதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், முதலமைச்சரின் அறிவிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவரியுங்கள். கணேஷ், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்ட கடற்கரைகளில் ஒதுங்கிய எண்ணெய் கழிவுகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரண உதவித்தொகையாக 15 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது கடந்த ஜனவரி 28ஆம் தேதி எண்ணூர் காமராஜ் துறைமுக கடற்பகுதியில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதில் எண்ணெய் கழிவுகள் கடலில் கொட்டின. அதன் பிறகு தொடர்ச்சியாகவே கடந்த 25 நாட்களுக்கு மேலாக 5,700க்கும் மேற்பட்டவர்கள் போர்க்கால அடிப்படையில் அந்த எண்ணெய் கழிவுகளை கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் முழுவதுமாகவே குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் கடற்கரையில் உள்ள அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் நேற்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டமானது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 3 மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களை சேர்ந்த எண்ணெய் கசிவினால் பாதிப்புக்குள்ளான 10,000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,000 வீதம் இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதே போல இடைக்கால நிவாரணத்திற்கான மொத்த செலவினம் என்பது 15 கோடி ரூபாய் என அவர் தெரிவித்துள்ளார். முழுவதுமாக தமிழ்நாடு அரசு இந்த ஒட்டுமொத்தமாக அவர்கள் இழந்த விஷயங்களை அனைத்துமே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 75 லட்சம் செலவில் 2 மீன் சந்தைகள் எர்ணாவூர் மற்றும் நொச்சிக்குப்பத்தில் அமைப்பதற்கு தமிழக அரசு மூலம் தற்சமயம் செலவு மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இடைக்கால நிவாரணம் தற்போது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 5,000 ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக மீன் சந்தை எர்ணாவூர் மற்றும் நொச்சிக்குப்பம் ஆகிய பகுதியில் தற்காலிக மீன் சந்தையானது அமைக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். இந்த எண்ணெய் கழிவுகளை பொறுத்தவரை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலூர் வரை, பாண்டிச்சேரி கடலூர் வரை இந்த எண்ணெய் கழிவுகளானது அந்த பாதிப்பானது இருந்து வந்த நிலையில் இந்த உடனடியாக மீனவர்களுக்கான இந்த இடைக்கால நிவாரணமானது வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் உறுதியளித்தார். அந்த அடிப்படையில் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தற்போது இந்த நிவாரண தொகையானது ஒதுக்கப்பட்டுள்ளது. கணேஷ், இப்போ இந்த குடும்பத்திற்கு 5,000 வீதம் 15 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணம் என்று வரும்பொழுது இது இடைக்கால நிவாரணம் தான். முழுமையான நிவாரணம் என்பது எப்போது வழங்கப்படும், எந்த விதத்தில் அது வழங்கப்படும், எப்படி முழுமையான நிவாரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படி ஆராய்கிறார்கள், அது எப்போது வழங்கப்படும்? கணேஷ், குறிப்பாக நாம் இந்த விவகாரத்தை பார்த்தோம் என்றால் அந்த 28ஆம் தேதி முதலே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டது. தங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக, குறிப்பாக தினந்தோறும் கடலுக்கு சென்று வரும் விசைப்படும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல முடியாமலும் அவ்வாறு மீன்கள் பிடிக்கப்பட்டால் கூட அந்த மீன்கள் உண்பதற்கு உகந்ததல்ல என்று ஏற்கனவே பல்வேறு விதமான ஒரு தொடர்ச்சியான வதந்திகள் பரவி கொண்ட நிலையில் ஏற்கனவே மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு நிச்சயமாக உரிய நிவாரணத்தை அந்த மீனவர்கள், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வழங்கும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இடைக்கால நிவாரணம் அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்காதவாறு, இனிமேலும் பாதிக்காதவாறு இருப்பதற்கான இடைக்கால நிவாரணமானது வழங்கப்பட்டது. ஏற்கனவே தமிழக அரசும் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்தபடி அவர்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டு உரிய நிவாரணம் என்பது விரைவில் வழங்கப்படும் என்றுதான் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. கணேஷ்.